பாபா ஓர் கருணாலயம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி மகாசிவராத்திரி. ஸோ மகாசிவராத்திரிக்கான ஸ்பெஷல் வீடியோவை இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். அது என்ன ஸ்பெஷல் வீடியோ? பாபாவை பற்றி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லீலை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கும், அதே சமயம் பாபாவுடைய நாட்டியான விஷயங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஸோ கடைசியில் கூட்டு பிரார்த்தனை அகெயின். இன்றைக்கி கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்காக நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும்னு கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரணுன்ட்டு நானும் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன். கடைசியில் இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு. நேற்றுக்கு ஈவினிங் செவ்வாய்க்கிழமை 6:18 இருந்து 6:42 வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சு. இந்த விஷயத்தை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரேயர்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். அதில் நான் 100% நம்பிக்கையாக இருக்கேன். இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன ப்ரேயர் வேண்டுனாலும் சரி, அது 100% நடக்கும். ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும், அதுவும் நியாயமான பிரார்த்தனையாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு பிரார்த்தனை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நியாயமான பிரார்த்தனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது 100% அந்த மேஜிக்கல் பீரியடில் நீங்கள் வேண்டும் போது நடக்கும். இந்த விஷயத்தில் நான் வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிகிட்ருக்கேன் அபிஜித் நட்சத்திரம் பற்றி. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும், சரியா? ஓகே, இப்போ பாபாவோடைய சாய்லீலாக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்வலாக பாபா வாழ்ந்த காலத்துலேயும் சரி, பாபா சமாதி ஆனதுக்கப்புறமா அவர் நடத்தின லீலைகளை கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி குறிப்பாக பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவுடைய நாட்டியான விஷயத்தை நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதுவும் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் யாருன்னா ஜோதிந்திரா தர்கட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி தர்கட் ஃபேமிலி. அதுவும் ஜோதிந்திரா தர்கட்டை பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா அவரை பாவ் அப்படின்னு தான் கூப்பிடுவார். பாவ்னா சகோதரர்னு அர்த்தம், ஓகேவா? பாபா யூஸ்வலாக எப்போவுமே கஃப்னியில் தான் போட்டுட்ருப்பார், அது உங்களுக்கே தெரியும். அது ஆரம்ப காலத்தில் பாபா ஆரஞ்சு கலர் கஃப்னி போட்டுட்ருக்காரு. நம்ம வீட்டிலலாம் பார்த்துட்ருக்கோம் ஆரஞ்சு கலர் கஃப்னி, அந்த மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒயிட் ஆகிருக்கு. அந்த ஒயிட் கலர் போட்டுட்ருக்கும்போது மறுபடியும் வேறு கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. பாலா சிம்ஹி தான் ஷீரடியில் டெய்லர், ஓகேவா? அவர் க்ரீன் கலர் கஃப்னி பாபாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ பாபா ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு, எனக்கு இனிமேல் ஒயிட் கலர் கஃப்னியே கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இருந்து பேலாக பாபாவுக்கு கஃப்னி தைக்கிறதுக்கு துணி சேர்ந்துருக்கு, சரியா? இப்போது பாபா யூஸ்வலாகவே அந்த அந்த கஃப்னியை யூஸ் பண்ணிட்டாருன்னா அது மறுபடியும் என்ன சொல்கிறது, ரொம்ப அழுக்காகி கிழிஞ்சு போகிற அளவுக்கு மாற்றவே மாட்டார். ஆனால் இதை பார்த்துட்டு பேலாக துணி சேர்ந்துட்டுருக்கு பாபாவுக்கு. ஆனால் இந்த பாபா ஏன் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடவே மாட்டேங்கிறாரு, வேறு புது ட்ரெஸ் போட்டால் தான் என்னன்னு சொல்லிட்டு தாத்தியா பாட்டிலுக்கு கோவம் வரும் பாபா மேலே. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாபாவோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டால் தான் உண்டு, அப்போ தான் இவர் இன்னொரு ட்ரெஸ் போடுவாருன்னு சொல்லிட்டு பாபாவுடைய ட்ரெஸ் எல்லாம் வேணும்னே கையை விட்டு பெருசாக கிழிச்சு போட்டுருவாராம். அது பாபாவுக்குமே தெரியும். பாபா தாத்தியா அவர் மேலே இருக்க அன்புனால தான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறாருன்னு பாபாவும் சிரிச்சுக்கிட்டே சைலண்ட்டாக விட்டுருவார், ஓகேவா? வேணும்னே கிழிச்சு போட்டுருவார். இந்த பாபா எப்படியாச்சும் துணியை மாற்றணும், வேறு ட்ரெஸ்ஸை போடணுங்கிற மாதிரி தாத்தியா பாட்டிலுக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை, பாபா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. பாபா அப்படி போடவே மாட்டார் எப்போவுமே. அதனால இவர் கிழிச்சு விட்டுருவார், ஓகேவா? இப்படி தான் பாபா ஒயிட் கலர் கஃப்னி போட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி கலராக தான் கஃப்னி போட்டிருந்தார், ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜோதிந்திரா தர்கட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஜோதிந்திரா தர்கட் பாபா கூட ஷீரடியில் இருக்கார். அப்போ பாபா யூஸ்வலாகவே டெய்லியெலாம் குளிக்க மாட்டார், கரெக்டாக? பாபா ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி, இல்லைனா அவருக்கு எப்போ தோணுதோ அப்படி தான் குளிச்சுட்ருப்பார். அது வரைக்கும் அந்த அழுக்கு கஃப்னி தான் போட்டிருப்பார். அப்போ இருக்கும்போது ஒரு வாட்டி பாபா லெண்டி கார்டனுக்கு குளிக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ ஜோதிந்திரா தர்கட்டும் பாபா கூட போயிருக்காரு, சரியா? அப்போ பாபா ஜோதிக்கிட்ட ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. என்ன கட்டளைனா, நான் குளிச்சுட்டு வருவேன், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் கஃப்னியை உங்ககிட்ட கொடுப்பேன். நீ என்ன பண்ணணுன்னா, போயிட்டு கிணத்துல போய் துணியை துவைச்சிட்டு
அதை வந்து காய வச்சுட்டு வந்து கொடுக்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி காய வைக்கணும்னா, தரையிலலாம் போட்டு காய வைக்கக்கூடாது. உன் கையால் உன் தலைக்கு மேலே பிடிச்சிட்டு தான் காய வைக்கணும். ஓகேவா? தலைக்கு மேலே போட்டு தான் காய வைக்கணும், தரையிலலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து பாபா வந்து கொடுத்துருக்காரு ஜோதிந்திரா கிட்ட. சரி ஓகே பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோதிக்கு தெரியும், பாபா இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்துருக்காருன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஜோதிந்திராவுக்கு தெரியும். சரி ஓகே பாபான்னு சொல்லிட்டு இவரும் பாபா கூடவே போயிருக்காரு. யூஸ்வலாகவே பாபா வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? இப்போ இவர் வந்து குளிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டார். ஆனால் போனவர் தான். திரும்ப வந்து இந்த கஃப்னி கொடுக்குறது எதுவுமே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது. இவருக்கும் போர் அடிச்சு போச்சு. ஐயோ என்னடா இந்த பாபா பண்ணுறாரு, குளிச்சுட்டு வந்து சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை கொடுக்காம அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பேஷன்ஸே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பாபாவும் லேட் பண்ணியிருக்காரு. ஓகே பாபாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், என்ன தான் பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாபா குளிச்சுட்ருக்க அந்த கதவோட துவாரத்தில் பாபாவை பார்த்துருக்காரு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு பாருங்க, பாபா இருந்த இடத்துல இருந்து, பாபா இருக்கார் உள்ளதான், அவர் இருந்த இடத்துல இருந்து பாபாவோட உடம்புல இருந்து ஒரு ஒளி, அந்த ஒளி வந்து சூரியனோட அந்த சூரியனோட பவர் எப்படி இருக்கும், நம்ம நார்மலாகவே சூரியனை பார்த்தா ஒரு 2 செகண்டுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது, கண்ணு கூசிரும். அந்த மாதிரி ஒரு பாபாவோட உடல்லேருந்து ஒளி வந்து இவர் கண்ணில் வந்து பட்டிருக்கு. இவருக்கு கண்ணு கூசி போய் கண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா கண்ணே போயிடும் போல இருக்குது, பார்வை போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பயந்து போய் பின்னாடி வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு ஐயோயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பாபாவை இந்த மாதிரி ஒரு கோலத்தில் நம்ம பார்த்துட்டோமே, நம்ம பண்ணிட்டோம், இந்த மாதிரி பாவத்தை பண்ணிட்டோமேன்ற மாதிரிலாம் இவருக்கு மனசுக்குள்ளே வந்து தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? ஜோதிக்கு. பயந்து நடுங்கி போயிடுவார். பயந்து நடுங்கி போனதுக்கப்புறம் பாபா வந்து வெளியே வந்ததுக்கு உடனே பாபா வெளியே வந்துட்டு, இந்த ஜோதி இதை கஃப்னி கொண்டு போய் துவைச்சிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாபா கொடுத்துருவாரு. நார்மலாக இவருக்கு கை கால்லாம் நடுங்கும், இவருக்கு பேச்சே வராது. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார், சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டேருந்து அந்த கஃப்னியை வாங்கிட்டு போய் இவர் என்ன பண்ணுவார்னா துவைக்கிறதுக்கு கிணத்துக்கிட்ட கொண்டு போயிடுவார். துவைச்சி இதை பற்றி துவைச்சிக்கிட்டு அலசி நல்லா பிழிஞ்சிட்டு காய வைக்கிறதுக்காக பாபா சொன்ன மாதிரியே தலைக்கு மேலே காய வைப்பார். அப்போ காய வைக்கும் போது நம்மளாம் இப்படி துணி காய வைப்போம். துணி காஞ்சிச்சுன்னா டைம் போக போக அந்த துணியில் இருக்கக்கூடிய தண்ணி கீழே இறங்கி வெயிட் கம்மியாகும். தண்ணியில் வந்து துணியில் வந்து தண்ணி இருக்கும் போது வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியில் இறங்கிருச்சுன்னா வெயிட் கம்மியாயிரும். அப்படி தானே நடக்கும் யூஸ்வலாகவே. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தலைக்கு மேலே பாபா சொன்ன மாதிரி காய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் டைம் ஆக 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 அந்த கஃப்னி வந்து பயங்கர வெயிட் கொடுக்குது. கொஞ்சம் கூட அதுலேருந்து அந்த வெயிட் இறங்கவே இல்லை. இவருக்கு பயம் அதிகமாயிரும். பாபாவை பார்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து கண்ணை மூடிக்கிட்டு, வாயை திறந்து பேச மாட்டார், கண்ணை மூடிக்கிட்டு, ஜெய் ஹனுமான், நீ வந்து சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்த, என்னால் வந்து இந்த பாபாவோட கஃப்னியை வந்து தூக்கி காய வைக்க முடியல, நான் பாபாவை பார்த்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நடக்குதோ என்னவோ எனக்கு தெரியல, தயவுசெய்து உன்னோட ஹெல்ப் எனக்கு கொடு, எப்படியாச்சும் இந்த கஃப்னியை காய வச்சு கொண்டு போய் நான் பாபாகிட்ட கொடுத்துடணும், என்னால் வெயிட் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லுவார். வாய் விட்டு கூட சொல்ல மாட்டார். ஆனால் இந்த பாபா பாருங்க வெளியே வந்துடுவார். என்ன ஜோதி, என்ன கஃப்னி காய வைக்கிறதுக்கு நீ ஹனுமனை கூப்பிடுறியா? ஏன்னா பாபாவுக்கு தெரியும், இவர் வந்து பார்த்தது பாபாவுக்கு தெரியும். என்ன கஃப்னியை காய வைக்கிறதுக்கு நீ ஹனுமனை கூப்பிடுறியா? இதுக்கு கூட உனக்கு ஹனுமன் தேவைப்படுறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதுக்கப்புறம் பாபா இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு அந்த வெயிட் கம்மியாகி கஃப்னியும் காஞ்சிரும், பாபாட்ட கொடுத்துருவாரு. அப்போ வந்து பாபாட்ட சொல்லுவார், பாபா என்னை மன்னிச்சிடுங்க பாபா, நான் இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டேன் பாபா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஜோதியோட தலையில் தடவி கொடுப்பாரு. பாபாவோட கஃப்னியை பற்றி இந்த விஷயம் வந்து நம்ம கேள்விப்படும் போது கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும். பாபாவுக்கு இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ் இருக்குது. பாபா வந்து யூஸ்வலாகவே குறும்புத்தனம் பண்ணக்கூடியவர் தான். நம்ம சச்சரிதம் படிக்கும் போதே தெரியும், பாபா சில நேரங்களில் ரொம்ப வேடிக்கையாக பேசுவார், சில நேரம் வந்து மலையே கீழே இடிஞ்சு உள்ற மாதிரி கோவப்படுவார். அந்த மாதிரி பாபா
கிட்ட நிறைய ஃபேஸஸ் இருக்குது. இந்த மாதிரி நாட்டியான ஃபேஸும் பாபா கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போ பாபாவோட கஃப்னி வந்து அவ்வளோ முக்கியத்துவமானது. பாபாவோட கஃப்னி வந்து சில பேருக்கு பாபாவே ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காரு? ஜோதிந்திராவுக்கு கொடுத்துருக்காரு, தாத்தியா பாட்டேலுக்கு கொடுத்துருக்காரு, நூல்கருக்கு கொடுத்துருக்காரு, காக்கா தீக்ஷத்துக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சில பேர்கிட்டலாம் பாபாவோட கஃப்னி இன்னமும் இருக்குது. அவங்க ஃபேமிலி இன்னமும் பொக்கிஷமாக அதை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகாசிவராத்திரி பாபாவுமே சிவனோட அவதாரம் தான். ஏன்னா பாபாவை நம்ம என்னவா நினச்சி நம்ம வழிபடுறோமோ அவங்களாவே பாபா காட்சி கொடுப்பாரு. நீங்கள் அப்பாவாக நினச்சா அப்பா, விநாயகராக நினச்சா விநாயகர் பாபா. விநாயகராக நினச்சி ஒரு பொண்ணு வந்து பாபாவுக்கு ஆக்சுவலாக வந்து இது இன்னொரு கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணு பாபாவோடைய டிவோட்டி ஆக்சுவலி கிடையாது. அந்த பொண்ணு தீவிரமான விநாயகரோட டிவோட்டி. யூஸ்வலாகவே அந்த பொண்ணு விநாயகருக்கு சாப்பாடுலாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். ஒரு டைம் ஷீரடிக்கு அந்த பொண்ணு வருது, ஃபஸ்ட்டு டைம் வருது. அப்போ வந்து பாபா நீ கொடுத்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் இப்போ தானே வரேன் ஷீரடிக்கு, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாபா, நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, தினைக்குமே நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குறியேன்னு சொல்லி பாபா சொல்வார். நான் இப்போ பாபா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார், நீ விநாயகருக்கு சாப்பாடு வைக்கிறல அது நிஜமாக நான் தான் சாப்பிட்றேன். நீ எந்த கடவுளாக நீ வந்து ஆத்மார்த்தமாக எந்த கடவுளை வணங்குறியோ அந்த கடவுளாகவே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு தான் பாபா சொல்வார். அந்த பொண்ணு விநாயகரை மனசார வழிபட்டுச்சு. ஓகேவா? விநாயகராக பாபா வந்து அந்த பொண்ணோட சாப்பாடை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த கடவுளை ஆத்மார்த்தமாக வழிபடுறீங்களோ அந்த கடவுளாக பாபா உங்களுக்கு இருப்பார். பாபாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் நம்மக்கிட்ட பாபா இருப்பார். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மகாசிவராத்திரி. நீங்கள் யூஸ்வலாகவே எப்படி நீங்கள் மகாசிவராத்திரிக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ, ப்ரேயர்ஸ் வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களால் வந்து மகாசிவராத்திரி முழிக்க முடியாது, என்னால் வந்து அந்தளவுக்கு உட்காந்து ப்ரேயர்ஸ்லாம் வைக்க முடியாதுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதுனா ஒரு மணி நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் அந்த 12 மணி நேரம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் எதுனா 1 மணி நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் முழிச்சிட்ருங்க. அந்த நேரத்தில் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு நேராக உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓம் நம சிவாயன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் சேண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சோஃபாவில் உட்காரதுனா உட்காரலாம், இல்லை தரையில் வந்து ஒரு டவல் போட்டுட்டு உட்கார்றதுன்னு உட்காந்துக்கலாம். ஆனால் அந்த டைமில் நீங்கள் இப்படி மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே எதனாச்சும் ஒரு பிரார்த்தனை இருக்கும், அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கடவுள்கிட்ட மானசீகமாக ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாண்டிங்கில் இருந்துருங்க. இல்லையா ஸ்தவன மஞ்சரி படிங்க இந்த டைமுக்கு, இல்லைனா சத்சரிதம் படிங்க. எடுத்து எதனா ஒரு சாப்டர் எடுத்து சத்சரிதம் படிங்க. பாபாவுடைய பதில் அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இல்லை யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ உங்களோட வழக்கத்தின்படி நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி லீலை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பாபாவை பற்றி தெரியாத சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கஃப்னியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாபாவோடைய கஃப்னி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து கடன் பிரச்சனை இருக்கவங்க அவங்க அந்த கடனில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாபா கிட்ட ப்ரேயர்ஸ் வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் கடனோ இருந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதே மாதிரி வேலை இல்லைனாலும் நம்மளால் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. அதனால் அவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இந்த 2 விஷயங்களும், வேலை கிடைக்கணும், கடனும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாபா கிட்ட இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை வைப்போம். மகாசிவராத்திரி அதுவுமா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். நம்ம பாபா கிட்ட இப்போ ஸ்லோகன் சொல்லுவோம். சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரன் ஸ்ரீ பாக்கிய சாய். பாபா ஓர் கருணாலயம்.